ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோ என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ ரன்னிங்க்கும் ஜாகிங்க்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு, ரெண்டுமே நம்ம ஓட தானே ப்ரோ செய்கிறோம் கிரவுண்டில் அப்படின்னு கேட்டாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீட்டாக கிளியராக விளக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாகிங் பற்றி பார்ப்போம். இப்போ ஜாகிங்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உதாரணத்துக்கு ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது நீங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸை ஒரு 35 மினிட்ஸ் இல்லை 38 மினிட்ஸ் அந்த மாதிரி முடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஜாகிங். அதே இது ரன்னிங்னா, அந்த 5 கிலோமீட்டர்ஸை நீங்கள் 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அதாவது 27 மினிட்ஸில் முடிக்கலாம், இல்லை 25 மினிட்ஸில் முடிக்கலாம். அப்படி வேணால் அது வந்து ரன்னிங். அதனால் இன்னும் கிளியராக வேணால் அவங்களை சொல்கிறேன். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் வர்றீங்க, 1 கிலோமீட்டரை 6 மினிட்ஸ் கீழே முடித்தா அது வந்து ரன்னிங். அதே இது 1 கிலோமீட்டரை 6 மினிட்ஸ் மேலே முடித்தா அது வந்து ஜாகிங். அதனால் நானும் ஃபஸ்ட்டு வந்து ஜாகிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் ரன்னிங்குள்ளே வந்துட்டேன். அதேமாதிரி மக்களை நீங்களும் நல்லா ஓடிங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜாகிங்லேருந்து படிப்படியாக ஏறி ரன்னிங்குள்ளே வாங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் ரன்னிங்க்கும் ஜாகிங்கோட டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் டெய்லி கன்சிஸ்டன்சியாக கிரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரன்னிங்குள்ளே வாங்க. ரன்னிங் ஓடினா நிறையா பெனிஃபிட்ஸ்ன்னு நான் போன வீடியோவில் கூட சொன்னேன். அதே மாதிரி ரன்னிங் பண்ணுங்கள், உடம்பை ஃபிட் ஆகுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டே ஸ்ட்ராங்.